ஹலோ சில்ட்ரன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ஹவு மெனி பீட்ஸ் அப்படின்ற லெசனை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு டீச்சர் ஆன்சர் ஷீட் தராங்க. அதில் ராகுல், யூ ஹாவ் ஸ்கோர்ட் 97, யூ மஸ்ட் ட்ரை டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். இன்னும் எத்தனை மார்க்ஸ் தேவைப்படுது, அதுதான் ஹவு மெனி மோர் மார்க்ஸ் டஸ் ராகுல் நீட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாமில் அவன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் 100 வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ 97 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? குட், 3 மார்க்ஸ் ஆட் பண்ணால் 100 வரும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன பண்ணியிருக்காரு? 98 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன் டுடேஸ் மேட்ச் ஐ மஸ்ட் ஸ்கோர் எ செஞ்சுரி. அவர் என்ன நினைக்கிறாரு? நான் செஞ்சுரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 98 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? குட், 2 மார்க்ஸ் ஆட் பண்ணால் 100 வரும். ஹவு மெனி மோர் ரன்ஸ் டஸ் த பேட்ஸ்மேன் நீட் டு ஸ்கோர் எ செஞ்சுரி? அதாவது 2 ரன்ஸ் ஆட் பண்ணால் செஞ்சுரி வரும். அப்புறமா 2 குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு பீட்ஸ் எண்ணி போட்டுட்ருக்காங்க. வி ஹாவ் கவுண்டட் அப் டு 99. நாம் 99 வரைக்கும் எண்ணிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐ ஹாவ் ஒன் மோர். அவன் என்ன சொல்கிறான்? அந்த பாப்பா என்ன சொல்கிறா? ஐ ஹாவ் ஒன் மோர், என்கிட்ட ஒன்று இருக்குன்றா. நவ் இட் இஸ் 100. அப்போ 99 கூட 1 ஆட் பண்ணால் 100. நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் ஸ்டாண்டர்டில் 99 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இப்போது 99 கூட 1 ஆட் பண்ணோம்னா 100 வருது. இங்கே பாருங்கள், 99 பீட்ஸ் இருக்குது. அது கூட நம்ம 1 பீட் ஆட் பண்ணும்போது டோட்டலாக 100 பீட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கில் மொத்தம் 10 பீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 10 பீட் ஸ்ட்ரிங்ஸ் மேக் எ 100 பீட் பஞ்ச் அண்ட் ஃபார்ம் எ பண்டில் ஆஃப் 100 பீட்ஸ். இப்போ 10 பீட்ஸாக இருக்குது இல்லைங்களா? 10 பீட் ஸ்ட்ரிங்ஸ் டென்ஸ் சேர்ந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னது? 100 பீட் பஞ்ச். ஓகேங்களா? அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 100 ஈக்குவல் டு 10 டென்ஸ் ஈக்குவல் டு 100 ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் டூ. இந்த பாய் 6 10 பீட்ஸ் வச்சுருக்கான். இந்த கேர்ள் 4 10 பீட்ஸ். அப்போ 6 10s ஆர் 60, 4 10s ஆர் 40. அப்போ 60யும் 40யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 100. சரிங்களா? நம்ம அடுத்தது let us practice. Match the 10 beat strings to make 100. இப்போது 100 எந்தெந்த இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேட்ச் பண்ணும்போது 100 பீட்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 10s ஆர் 90. 90 கூட ஒரு 10 ஆட் பண்ணும்போது 100. அதே போல் கீழே என்ன இருக்குது? 1 2 3 4 5 5 10s ஆர் 50. ஸோ 100க்கு இங்கே ஒரு 50 இருக்குது, கூட ஒரு 50 ஆட் பண்ணணும். அது எங்கே இருக்குது? இதுவும் இருக்குது. இது ஆட் பண்ணால் இது ஒரு 50. 10 20 30 40 50. ஸோ டோட்டலி 100. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இங்கே எத்தனை பீட்ஸ் இருக்குது? 10 20 30 40 50 60. 60 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 100 வரும்? 10 20 30 40. அப்போ 60 கூட இது ஆட் பண்ணோம்னா 60, அப்புறம் 70 80 90 100. ஸோ நமக்கு 100 கிடச்சிது. இப்படி மேட்ச் பண்ணணும். அப்புறமா ரைட் த நம்பர்ஸ் டு மேக் 100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 10 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 100 வரும்? இங்கே 90. இப்போ 70யும் 30யும் ஆட் பண்ணால் 100 வரும். 50 கூட எவ்வளோ ஆட் பண்ணோம்? 50. 50 + 50 100. அதே போல் 40 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 40 கூட 60 ஆட் பண்ணால் 100 வரும். 20 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 80. அப்போ 20 + 80 = 100. அதே போல் தான் இந்த சைட்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. 70 கூட 30 ஆட் பண்ணால் 100. 20 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 80.
40 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 60. 50 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 50. 10 கூட என்ன ஆட் பண்ணால் 100 வரும்? 90.